அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது விநாயகர் சதுர்த்தி வெகு கோலாகலமாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இடங்கள்லையும் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதிகாலை முதலே மக்கள் ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் கோலாகலமாக தங்களுடைய இல்லத்திலையும் சரி வீதிகள்லையும் சரி மக்கள் விநாயகர் சிலைகளை நிறுவி மிக மகிழ்ச்சியோடு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு நடந்த ஒரு அபிஷேக விழாவில் பார்க்கும் பொழுது விநாயகர் பெருமானுடைய சிலையினுடைய பின்புறத்தில் ஒரு உருவம் தென்பட்டிருக்கிறது. தற்போது அந்த வீடியோ வைரல் ஆகி வந்துட்டுருக்கு சமூக வலைத்தளங்களில் அப்படின்னு சொல்லலாம். பக்தரால் பெரிதும் வைரலாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியாக அந்த வீடியோ பதிவு இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானினுடைய பக்தர்கள் ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானின் கோவில்களில் தென்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய திருவுருவ சிலைக்கு பின்புறமாக தெரியக்கூடிய அந்த அதிசய உருவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய காரணம் என்ன? இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் பெருமளவில் விநாயகர் பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. அந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து கொண்டிருந்த அனைத்து பக்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா காண கிடைக்காத அந்த காட்சியை நேரடியாக பார்த்திருப்பது அப்படிங்கிறதும் வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னும் சொல்லலாங்க. இது குறித்த இன்னும் பல்வேறு தகவலோடு விநாயகர் சதுர்த்தி விழாவினுடைய கொண்டாட்டத்தை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளாக இந்து மார்க்கத்தில் போற்றி வணங்கப்படுபவர் அப்படின்னு சொன்னால் விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வணங்கிட்டு தொடங்குறதே இந்து மார்க்கத்தில் விளக்கமாகவும் இருந்து வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வட இந்தியாவிற்கு நிகராக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது அப்படிங்கிறதும் விளக்கமான ஒன்று. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாகவே கோயில்களில் களைகட்டி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தி இன்றைய தினம் அப்படிங்கிறதுனால அதிகாலை முதலே கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் தொடங்கிருச்சு. குறிப்பாக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோவில் திருவிழா கோலாகலம் பூண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காலை முதலே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அங்கே குவிந்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் கோயில், கோவையில் இருக்கக்கூடிய புளியகுளம் விநாயகர் கோவில், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் கோயில் ஆகிய கோயில்கள்லையும் காலை முதலே பக்தர்கள் குவிந்து வந்துட்டுருக்காங்க. இன்று முழுவதும் பக்தர்கள் அதிக அளவில் குவிவாங்க அப்படிங்கிறதுனால சிறப்பு வழிபாட்டிற்கும் பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்றைய தினத்தில் அனைத்து கோவில்கள்லையும் ராஜ அலங்காரத்தில் வண்ண மலர்களால் வைத்து அலங்காரம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அலங்காரத்தில் விநாயகர் பெருமான் காட்சியளிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். தற்போது இணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பெருமளவில் வைரலாகி வந்துட்டுருக்குங்க. அதாவது விநாயகருக்கு அபிஷேகம் நடந்த அந்த நிலையில் பார்க்கும்போது மஞ்சளில் விநாயகரை அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விநாயகரினுடைய தீபாராதனை காண்பிக்கும் போது விநாயகர் சிலைக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருவம் தென்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பலராலும் பார்க்க
அமைக்கப்பட்டு விநாயகரே வந்து நேரடி காட்சி தருவதாக வந்து பக்தர்களும் பலரும் வந்து தங்களுடைய ஆரவாரத்தை வந்து கருத்துக்களை வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது அந்த வீடியோ காட்சி தங்களுடைய பார்வைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது தற்போது இணையத்துல படுவேகமா வைரலாகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தாங்க. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்ல வந்து விநாயகர் சதுர்த்தி விழா வந்து கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு. விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளால அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தீபாராதனை மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல விநாயக பெருமானினுடைய பின்புறத்துல ஒரு உருவம், அதாவது கருப்பு நிறத்துல ஒரு உருவம் வந்து தென்பட்டு இருக்கிறது. இதை வந்து அங்க குடியிருந்த பக்தர்கள் சிலர் வந்து வீடியோவாக பதிவு செய்திருக்காங்க. இதுதான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்திலையும் வந்து வெளியிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்காங்க. விநாயக பெருமானை வந்து தங்களுக்கு அருள் காட்சி கொடுத்திருக்கிறாரு. தங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நெய்வேத்தியங்களையும் படையல்களையும் ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களையும் மகிழ்ச்சியையும் வந்து பதிவிட்டவாறு அந்த வீடியோ காட்சியையும் வந்து பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது வந்து பலரால் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். அதிலும் விநாயகர் சதுர்த்தி அன்று நடந்திருக்கக்கூடிய இந்த காட்சி அப்படிங்கிறது நிஜமாகவே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை வந்து நேரடியாக பக்தர்களுக்கு முன்பு காட்சி தந்தது போல ஒரு தோற்றத்தை வந்து அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால பக்தர்கள் பெருமளவில் பரவசம் அடைந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லலாங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே விநாயகர் சிலைகள் தான் அனைவரது நினைவிற்கும் வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களினுடைய வீதிகள்ல விநாயகர் சிலைகள் பிரம்மாண்டமா வைக்கப்பட்டிருக்க, சிறிய அளவு முதல் பிரம்மாண்டமான உயரம் வரையிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க. மேலும் காலை முதலில் சிறுவர்கள் இளைஞர்கள் விநாயகர் சிலைகளை செய்து பாட்டு பாடிக்கொண்டு வீடு தோறும் விழா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களும் தங்களுடைய வீடுகள்ல சிறப்பு பூஜைகள்ல ஈடுபடுறாங்க. இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா முன்தினமே பார்க்கும் பொழுது நேற்று முதலே பார்க்கும் பொழுது காய்கறிகள் பழங்கள் பூக்களின் வரத்து சந்தைகள்லையும் அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. காலை முதலே சந்தைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை சக்கை போட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்று விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாம முகூர்த்த நாளும் அப்படிங்கிறதுனால காலை முதலே விற்பனை வழக்கத்தை விட அதிகமாகவே நடந்து வந்துட்டு இருக்குங்க. சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், பாண்டிச்சேரி போன்ற முக்கிய நகரங்கள்ல பல அடி உயரத்துல பிரம்மாண்டமாக விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைகளுக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பும் அளித்து வந்துட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீசார் பதட்டமான இடங்கள்ல அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் பயணிகள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற பெருநகரங்கள்ல இருந்து பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு நேற்று முன்தினம் முதலே தொடர்ந்து புறப்பட்டு சென்று வந்துட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கோலாகலமா கொண்டாடப்பட்டு வருது. மகாராஷ்டிராவின் மும்பையில் பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. டெல்லி, லக்னோ, அகமதாபாத் போன்ற வட இந்திய நகரங்கள்லையும் பெங்களூர், திருவனந்தபுரம், ஹைதராபாத் போன்ற தென்னிந்திய நகரங்கள்லையும் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 10 நாட்களில் கோலாகலமாக வந்து இந்த பண்டிகை, அதாவது வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடப்படக்கூடிய நிலையில் பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தியினுடைய முதல் நாளான இன்று வெறும் ஆரவாரத்துடன் வந்து பக்தர்கள் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். விநாயகர் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் உடையவர் அப்படின்னும் சொல்லலாம். விநாயகரை பொறுத்த வரைக்கும் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்தினையாய், அக்தினையாய் எல்லாமுமாக விநாயகர் வந்து விளங்குகிறாரு. யானையை அடக்கக்கூடிய கருவிகள் பாசமோ அங்குசமோ. விநாயகர் தன் கையில
பாசாங்கத்தையும் ஏந்தி இருக்கிறாரு. தன்னை அடக்குவார் ஒருவரும் இலர் அப்படின்ற குறிப்பை இதன் மூலமாக அவர் உணர்த்துகிறாரு அப்படின்னு சொல்லலாங்க. அகில உலகங்கள்லையும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்தும். விநாயகர் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு மும்மதங்களை பொழிகின்றார். கும்பம் ஏந்திய கைப்படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரமடித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றார்.